ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோவில் மக்காச்சோளம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அதாவது ஒரு 2005லலாம் மக்காச்சோளம் ஏர் மாட்டில் தான் போடுவாங்க. மாடில் உழவு ஓட்டுவாங்க, பின்னாடியே அடியோரம் போட்டுக்கிட்டே போவாங்க, அதுக்கு பின்னாடி சோளம் போட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் பரம்படித்து பாத்தி கிளப்பி ஓட்டி பாத்தி பிடிச்சி பாத்தியில் தான் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சொட்டு நீர் வந்தது. சொட்டு நீர் வந்ததுக்கப்புறமா கட்டர் ஓட்டி விட்டுட்டு அதில் ஓஸ் இழுத்து ஆள் கூப்பிட்டு சோளம் நட ஆரம்பித்தாங்க. இப்போது அதையும் தாண்டி இந்த ஒரு 3 வருஷமாக ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆக்சுவலாக ஒரு ஆள் கூப்பிட்டா 1 கிலோ சோளம் நடுறதுக்கு ₹900 கேட்குறாங்க. அந்த பையே ஒரு 2.5 கிலோ தான் வருங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ரேட் கேட்குறாங்கன்னு. இந்த மிஷின் இருந்தால் ஒரு சாதாரணமாக ஒரு ஆள் 2 பை போட்டுடலாங்க ஒரு நாளைக்கு. என்ன நடந்துக்கிட்டே இருக்கணும், ஒரு ஓஸுக்கு 2 டைம் நடக்கணும். இந்த மிஷினில் சோளம் ஒரு அடிக்கு 1 விழுகுங்க. கட்டர் ஓட்டும் போதே நம்ம அடியோரமும் விதைச்சி கூட ஓட்டிக்கலாம். இதுதாங்க அந்த மிஷினு. இதில் சோளத்தை கொட்டிட்டு தள்ளணும் அப்படின்னா சோளம் ஒரு அடிக்கு 1 விழுகும். அப்படி தான் அன்றைக்கி அம்மா வீட்லேயும் நாங்கள் தள்ளும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதில் இருக்கிற உள்ளே இருக்கிற சக்கரத்தில் சின்ன சோளமாக போய் சிக்கிக்கிச்சு. ஒரு 10 ஓஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்தா சோளம் சீக்கிரமாக தீர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு தெரியலையேன்னு அந்த சோளம் விழுந்திருக்கும் இல்லைங்களா, அந்த குழியை பறித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழியில் 5-6 சோளம் விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப அந்த மிஷினை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த மிஷினில் என்னடா பிரச்சனைன்னு கழட்டி பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு தெரியலைன்னு அண்ணாவை கூப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்குள்ளே இந்த கிணறு பார்த்திங்களா, இந்த கிணறுக்கு எவ்வளோ இயர்ஸ் இருக்குன்னு எனக்கே தெரியலங்க. எங்கள் அப்பா காலத்துலேருந்து இருக்குது. இந்த கிணறு 100 அடிங்க. இந்த கிணறு நிறைஞ்சிருச்சுன்னா அந்த வருஷம் பருவம் செழிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படி நிறைஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாங்களே மெஷின் ரிப்பேருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க 2 பேரும் நான் தள்ளுறேன் நீ தள்ளுறேன்னு உள்ளே வேற போராடிக்கிட்டே இருக்கானுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அண்ணா வந்துட்டாங்க. அப்போ அந்த மிஷின் கழட்டி அதில் இருக்கிற சோளத்தை ஃபுல்லாக வெளியே எடுத்துகிட்டு தான் பார்க்க முடியுங்க. அதுக்குள்ளே நம்ம விரல்லாம் போகாது, சின்ன விரல் தான் போகுது. அதுக்கு 3 சக்கரம் கொடுத்துருக்காங்கங்க. நம்ம இந்த மாதிரி கடல போட்டுக்கலாம், சோளம் போட்டுக்கலாம். சோளத்துலேயே பெருசு சிறுசு அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் வாங்கிட்டு வந்த சோளத்தில் சின்னதும் இருந்திருக்கு, பெருசும் இருந்திருக்கு. ஸோ இந்த சக்கரை மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதில் சோளம் ஸ்ட்ரக் ஆகி நின்றுக்குச்சு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ பெரிய சோளம்லாம் 4-5 விலக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி திரும்பவும் சோளமும் போட்டாச்சு. போட்டுட்டு காட்டுக்குள்ளே போட்டு பார்த்துட்டு திரும்ப பறித்து பார்த்தோம். பழையபடி 4-5 சோளம் விழுகுதான்னு. இல்லை, ஒரு 2 நாள்லேயே எல்லா சோளமும் போட்டு முடிச்சாச்சுங்க. போட்டு முடித்து 16 நாளில் இதுவும் அடித்தாச்சு, களைக்கொல்லியும் அடித்து குருத்து மருந்தும் அடித்தாச்சு. அந்த காலத்தில் குருத்து மருந்துங்கிற ஒரு கான்செப்டெல்லாம் இல்லைங்க. இப்போ கொஞ்சம் வருஷமாக தான் இந்த குருத்து மருந்து. அதுவும் அம்மாவங்களாம் குருத்துக்கு மருந்து அடிக்கிறத விட ஒரு டைம் மருந்து அடிச்சுட்டு 2வது டைம் மருந்தை கலக்கி பாட்டிலில் ஒவ்வொரு பயிராகவே ஊற்றி விட்டுருவாங்க. அப்போ குருத்து புழுவெல்லாம் வராது. சில பேர் குருணை மருந்தெல்லாம் போடுறாங்க, அது மாட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நாங்கள் போடுறதே இல்லை.